நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நடிகை மோகினிக்கு பிளஸ்ஸே அவருடைய காந்த கண்கள்தான். 80ஸ்களை தனது வசீகரிக்கும் கண்களாலேயே மோகத்தீயில் தத்தளிக்க வைத்தவர் மோகினி. அவரது கண்களுக்கு தனி ரசிகர்கள் கூட்டம் உண்டு. அதோ மேக ஊர்வலம் பாடலில் ரசிகர்களை அப்படியே ஊர்வலம் கூட்டிச் செல்வது போல மிதக்க வைத்திருப்பார். கடந்த 1987 ஆண்டு ரகுவரன் நடிப்பில் வெளியான கூட்டுப்புழுக்கள் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானவர் மோகினி. இவருக்கு ஈரமான ரோஜாவை படம் பரவலான அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது. நாடோடி பாட்டுக்காரன், உனக்காக பிறந்தேன், உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் என பல படங்களில் நடித்துள்ளார். கடந்த 2007 ஆண்டு வெளியான குற்றப்பத்திரிகை படம்தான் மோகினி நடித்த கடைசி தமிழ் படம். அதன் பிறகு அவர் தமிழில் படங்கள் எதுவும் நடிக்கவில்லை. 2011 ஆண்டு மலையாளத்தில் கலெக்டர் படத்தில் நடித்திருந்தார். அதன் பிறகு சினிமாவில் நடிக்கவில்லை. இந்த நிலையில்தான் இசையமைப்பாளர் AR ரஹ்மானை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டதாக நடிகை மோகினி பேட்டி ஒன்றில் கூறியிருப்பது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது தொடர்பாக நடிகை மோகினி பேசிய போது, AR ரஹ்மானின் தீவிர ரசிகையாக இருந்தேன். சாதாரணமான ரசிகை அல்ல, அவர் மீது வெறித்தனமான அன்பில் இருந்தேன். அவர் இஸ்லாம் மதத்திற்கு மாறியது எனக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியது. அப்போது நான் ஹிந்துவாக இருந்தேன். திலீப் என்ற அவருடைய பெயரே எனக்கு போதுமானதாக இருந்தது. AR ரஹ்மான் திலீப்பாகவே இருந்திருக்கலாம். அவர் மதம் மாறாமல் இருந்திருந்தால் எனக்கு அவரை பிடித்திருக்கிறது, அவரையே திருமணம் செய்து கொள்கிறேன் என வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லி சம்மதம் வாங்க வசதியாக இருந்திருக்கும். அவர் என்னை விட இளையவர் என்பது எனக்கு தெரியும். சண்டை சச்சரவு இல்லாமல் திருமணம் செய்ய வேண்டும் என திட்டமிட்டிருந்தேன் என கூறியிருக்கிறார். திலீப் குமார் என்ற பெயரில் பிறந்த AR ரஹ்மான் ரோஜா படத்தின் மூலம் இசை அமைப்பாளராக அறிமுகமாகி இந்திய சினிமாவின் இசை மொழியையே மாற்றியவர். 2 ஆஸ்கர் விருதுகள், பல தேசிய விருதுகள், கிராமி விருதுகள் என உலகளவில் இந்திய இசையை உயர்த்தியவர். இஸ்லாம் மதத்தை தேர்ந்தெடுத்து தனது பெயரை அல்லாஹ் ரெக்கா ரஹ்மான் என மாற்றிக்கொண்டார். இந்த நிலையில்தான் AR ரஹ்மான் மீது அப்போதிருந்த ஆசையை வெளிப்படுத்தியிருக்கிறார் மோகினி. மேலும் AR ரஹ்மான் உடனான ஒரு சிறிய சந்திப்பு குறித்தும் அப்போது சக நடிகைகள் ஜெலஸ் ஆனது குறித்தும் மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்தியுள்ளார். அது குறித்து அவர் கூறும்போது, நான் அவரை பற்றி பேசிக் கொண்டிருப்பதும் அவர் மீது ஆசைப்படுவதும் ஒரு சிலருக்கு தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் போது லக்ஷ்மி அம்மா, நீ சீக்கிரம் பிரியாணி பண்ண கத்துக்கோ என்று கிண்டல் செய்வார். ஒருமுறை அவர் கலந்து கொண்ட ஒரு வெளிநாட்டு நிகழ்ச்சியை நான் தான் தொகுத்து வழங்கினேன். அந்த நிகழ்ச்சி முடிந்து எல்லோரும் விமான நிலையத்தில் இருந்தோம். அப்போது அங்கு பல நடிகைகள் இருந்தனர். ஆனால் AR ரஹ்மான் என்னிடம் நேரடியாக வந்து ஹாய் என்று சொல்லிவிட்டு சென்றார். அந்த நொடி எல்லோருமே என்னை பார்த்து முறைத்தார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தனது பழைய நினைவுகளை வெளிப்படுத்தி இருப்பது தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.